சங்கீதம் 46:1. அடுத்தது கர்த்தரை நம்பி நன்மை செய். சங்கீதம் 37:49. மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தருக்கு பயப்பதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தரின் வழி உத்தமக்காரன், அக்கிரமக்காரர்க்கோ கலக்கம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு நீ மேன்மையை கூட்டாய். கர்த்தரின் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. நீங்கள் அன்பாயிருங்கள். சங்கீதம் 107:1. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. பிரைமரி கேர்ள்ஸ் தங்களுடைய பாடல்களையும் வசனங்களையும் சொல்லி காமிப்பாங்க. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரும் நீரே என் தேவன். சங்கீதம் 143:10. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 22:18.
அவர் தன்னை தேடியவர்களுக்கு பலனளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிலேயர் 11:6. எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:7. சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. நைட்டுல இயேசுவை மீட் பண்ண நிகோதேமு வந்தா, இயேசுவோடு பேசினா. மிட் நைட்டுல இயேசுவை மீட் பண்ண நிகோதேமு வந்தா, இயேசுவோடு பேசினா. டவுட் எல்லாம் கேட்டாரே, இயேசுவுக்கு ஃப்ரெண்டானாரே. டவுட் எல்லாம் கேட்டாரே, இயேசுவுக்கு ஃப்ரெண்டானாரே. இயேசுவின் அன்பிற்காக எது வந்தாலும் வாழ்ந்தார். இயேசுவை நம்பியே சீஷனாக வாழ்ந்தார். அடுத்ததாக பிரைமரி பாய்ஸ். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவராயிருங்கள். 1 கொரிந்தியர் 15:34. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களின் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. கர்த்தாவே, நீ என் பங்கு உமது வசனங்களை கைக்கோர்வேன். சங்கீதம் 119:17. அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. சமானத்தையே கர்த்தருடைய எங்களே கிருபை கிடைத்ததே. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. பாரு, அது துடி துடிப்பாய் ஊந்து செல்லுது பாரு. சுறுசுறுப்பாய் வேலை செய்து பாரு, அது துடி துடிப்பாய் ஊந்து செல்லுது பாரு. எண்ணி பாரு, நீயும் எண்ணி பாரு, இயேசுவுக்காய் என்ன செய்த எண்ணி பாரு. எண்ணி பாரு, நீயும் எண்ணி பாரு, இயேசுவுக்காய் என்ன செய்த எண்ணி பாரு. இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, சுறுசுறுப்பாய் வாழ்ந்திடு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, துடி துடிப்பாய் வாழ்ந்திடு. அடுத்ததாக ஜூனியர் பாய்ஸ். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தார், உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார்.
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:14-15. நானே உயிர் தெளிந்தாலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உண்மையை துதித்து கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 84:4. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தமது அன்பை விலகுகிறார். ரோமர் 5:8. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலோசியர் 1:20. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவருக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்காக அதின தினம் பாடும்போது. மத்தேயு 6:34. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். சங்கீதம் 119:36. வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் அல்ல, உண்மையினாலும் அல்ல, அன்பு கூற கடவும். சங்கீதம் 119. 1 யோவான் 3:18. உமது வேகத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேனோ நாள் முழுவதும் இது என் தியாகம். சங்கீதம் 119:97. அடுத்ததாக ஜூனியர் கேர்ள்ஸ். 4:8. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கிய பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலாசியர் 1:20. 4:1. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடைய வகைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுபோதும். மத்தேயு 6:34. 4:1. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. 4:2. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:7. 4:5. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. 4:6. கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். சங்கீதம் 119:57. 4:1. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6:34. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவியின்
மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். சங்கீதம் 119:57. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சங்கீதம் கொலோசியர் 1:20. நாள் 2. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:8-7. நாள் 2. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். 1 யோவான் 3:18. நாள் 5. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. நாள் 1. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. நாள் 1. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுபோதும். மத்தேயு 6:34. நாள் 2. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சியை சாரும்படி செய்யும். சங்கீதம் 119:36. நாள் 5. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். சங்கீதம் 119:57. நாள் 8. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலோசியர் 1:20. நாள் 5. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலோசியர் 1:20. கர்த்தாவே நீயே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். சங்கீதம் 119:57. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. கர்த்தாவே நீயே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். சங்கீதம் 119:57. எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் எண்ணி எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தம்முடைய வைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். மத்தேயு 6:18.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:57. மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். பவுல் மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். நீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே, நீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே, தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே. இன்டர் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து வாங்க. நாள் ஒன்று எண்ணுகிறேன், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:8. நாள் 2 நஷ்டம் என எண்ணுகிறேன், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. நாள் 3 கிறிஸ்துவை ஆதாயமாக எண்ணுகிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. நாள் 4 படைக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறேன், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12. நாள் 5 மறக்க வேண்டும் என எண்ணுகிறேன், முந்தின வைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமான வைகளை சிந்திக்க வேண்டும். ஏசாயா 43:18. நாள் 6 மேன்மையாக எண்ணுகிறேன், கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்வேன். சங்கீதம் 119:57. நாள் 7 விசுவாசிப்பதை எண்ணுகிறேன், அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. நாள் 8 ஞானிகளுக்கு தோழனோ நாணமடைவான், மூடனுக்கு தோழனோ நாசமடைவான். நீதிமொழிகள் 18:20. நாள் 10 தொழுதலை எண்ணுகிறேன், தேவரன் ஆத்துமா எனக்கு பாதாளத்தில் வல்லமைக்கு மீட்பா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளார். சங்கீதம் 49. சங்கீதம் 15. நாள் 1 படைப்பின் கடவுள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபேசியர் 11:3. நாள் 2 சர்வ வல்லமையுள்ள கடவுள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவிழா பற்றுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. நாள் 3 வழி நடத்தும் கடவுள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. நாள் 4 உத்தமமான வாழ்வு. நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். சங்கீதம் 106:3. நாள் 5 விசுவாச வாழ்வு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1. நாள் 6 ஜெப வாழ்வு. விசுவாசம் உள்ளவராய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. நாள் 7 நீங்கள் தேவனுடைய ஆராயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆழமாக இருங்கள். தேவனுடைய ஆவில் உங்களில் வாசமாக
இருக்கிறீர்கள். கொரிந்தியர் 3:16. நாள் 9. வேகமும் ஞானமும் கொண்ட தானியேல், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்போதும் இருக்கும். சங்கீதம் 34:1. நாள் 10. நிறைவான வாழ்வு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க இருக்கவும் அதுவே நிறைவுபடவும் வந்தேன். யோவான் 10:10. பிள்ளைங்க உட்காந்துக்கலாம். இப்போ அண்ணாச்சி அறிக்கை வாசிப்பாங்க. இங்கே கூடி வந்திருக்க சபை போதகரும் சபை கமிட்டி அங்கத்தினரும் சபை மக்களும் தேவனுடைய நாமத்தால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. JCVBS 2024 எண்ணுகிறேன் டே 1 எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் பிலிப்பியர் 3:8 படி சவுலின் வாழ்க்கை சரித்திரத்தை வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அப்படியாக VBSன் முதலாம் நாள் ஜெபத்தோடு நிறைவு பெற்றது. டே 2 நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் பிலிப்பியர் 3:7 படி சகேயுவின் வாழ்க்கை சரித்திரத்தை வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அப்படியாக VBSன் 2ஆம் நாள் ஜெபத்தோடு நிறைவு பெற்றது. டே 3 கிறிஸ்துவை ஆதாயமாக எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் கலாத்தியர் 2:20 படி நிக்கோதேமி வாழ்க்கை சரித்திரத்தை வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அப்படியாக VBSன் 3ஆம் நாள் ஜெபத்தோடு நிறைவு பெற்றது. டே 4 4வது நாள் 3 தலைப்பின் கீழ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பிடிக்கப்பட்டவன் என்கிறேன் என்ற தலைப்பில் பிலிப்பியர் 3:12 படி பேதுருவின் வாழ்க்கை சரித்திரத்தை வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அன்றைய தினமே மறக்க வேண்டும் என எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் ஏசாயா 43:18 படி யாக்கோபின் வாழ்க்கை சரித்திரத்தை வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுத்தோம். மேலும் அன்றைய தினமே மேன்மையாக எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் சங்கீதம் 119:57 படி மார்த்தாள், மரியாள் ஆகியோரை பற்றி வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுத்தோம். அன்றைய தினம் அன்பின் விருந்தாக ஆசரிக்கப்பட்டு ஜெபத்தோடு 4ஆம் நாள் நிறைவு பெற்றது. டே 5 5வது நாள் 2 தலைப்பின் கீழ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். விசுவாசிப்பதையே எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் எபிரேயர் 11:6 படி கானானிய ஸ்திரீயின் கதையை குழந்தைகளுக்கு வசனம், பாடல் மற்றும் கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுத்தோம். அன்றைய தினமே முன்னானவைகளை எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் எரேமியா 29:11 படி ரூத்தின் வாழ்க்கை சரித்திரத்தை வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஜெபத்தோடு அன்றைய தினம் முடிவு பெற்றது. டே 6 6வது நாள் 2 தலைப்பின் கீழ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நல்ல மாதிரியை தொடர எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் நீதிமொழிகள் 13:20 படி ரெகோபியாமின் வாழ்க்கையை பற்றி வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுத்தோம். அன்றைய தினமே உயிர்த்தெழுதலை எண்ணுகிறேன் என்ற தலைப்பின் கீழ் சங்கீதம் 49:15 படி சங்கீதம் 49:15 படி ஜெப ஆலய தலைவன் எவ்வியருவின் வாழ்க்கையை பற்றி வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அன்றைய தினமே கொடுக்கும் நாளாக ஆசரிக்கப்பட்டு போதகர் ஐயாவின் ஜெபத்தோடும் மற்றும் ஆசீர்வாதத்தோடும் நிறைவு பெற்றது. டே 7 இன்றைய தினம் குழந்தைகள் கடந்த 6 நாட்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் ஆலயத்தின் போதகர் ஐயா முன்பாக, சபை கமிட்டி அங்கத்தினர் முன்பாகவும், சபை மக்கள் முன்பாகவும்
நிறைவு நாள் நிகழ்வாக நடத்தப்பட்டது. இவ்வாறாக JCVBS 2024 எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் CSI அபிஷேகநாதர் ஆலயம் சிவகங்கையில் போதகர் ஐயாவின் ஆசீர்வாதத்தோடு நிறைவு பெற்றது. ஆமேன். முதல்ல பிகினர்ஸ் சாரா பிரைஸ். ருபிஷிகா ஸ்ரீ. ஜோனன் வர்ஷித். ரிஷி. மணிமாறன் வல்ல மணிமாறன். ஜெயஹாசினி. நித்யஸ்ரீ.
ஜெனிகா, நந்தகுமார், நந்தகுமார், ஹரிநாத், ஸ்ரீநாத், ரிஷிகா, ரிஷிகா எங்க? மணிகண்டன், மணிகண்டன், வர்ஷா, நட்டாஷா, ஜாஷ்வா, பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷ், சர்வேஷ், சர்வேஷ், பிரகதீஷ், இதயகுமார், விஸ்வானந்த் ராஜா, பிரியதர்ஷன், பிரியதர்ஷன், பிரியதர்ஷன் லீவு. இதயகுமார் யாரு? இதயகுமார் வல்லையா? பிரியதர்ஷன், பிரியதர்ஷன், கோபிநாத், முத்துமணி, ஹரிணி, ஹரிணி, இல்ல 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 அவன் வருவான் வந்துடுவான். ஹரிணி, ரியாதர்ஷினி, மகாஸ்ரீ, திவ்யதர்ஷினி, அனுஸ்ரீ, ஜெயகாவியா, அகிலேஸ்வரி, லிங்கேஷ், லிங்கேஷ் யாரு வரலையா? புவியரசன், புவியரசன், ஆண்ட்ரூசன், ரித்திகா ஸ்ரீ, ஷர்மிளா, ஸ்வேதா வரல வரல, பிரதீக்ஷா, ஜூனியர் கேர்ள்ஸ், மாலினி, புனிதா, புனிதா, ஜிபியா, தீபா, பாய்ஸ் பாய்ஸ் சத்தம் இல்லாம இரு. தீபா வரல. சாதனா, சாதனா, ஜோலின் க்ளோரி நேவா, அகிலா, மகதீஸ்ரீ,
மலர்விழி. மலர்விழி யாரு? சத்யா. சோனிக். சோனிக். நிதிஷ். கோகுலகிருஷ்ணன். கோகுலகிருஷ்ணன். ஜூனியரா? ஹரி. கனிஷ்க். விக்னேஷ். விக்னேஷ். ஜெரோந்துரை. சூர்யா. சூர்யா வந்திருக்கியா? கிஷோர். கிஷோர். பிரதீஷ் குமார். முகுந்தன். முகுந்தன். சரி எல்லாரும் வேணாம். முகுந்தன். சாருமதி. கீர்த்திகா ஸ்ரீ. தீபிகா. கனிஷ்கா. இன்டர்மீடியட். இங்கே பாரு தம்பி, தள்ளி உட்காரு, அங்கிட்டு தள்ளி உட்காரு. இன்டர்மீடியட் கோகுலகிருஷ்ணன். ஆகாஷ். ஆகாஷ் தானே? இது ஏன் எப்படி எழுதிருக்காங்க? ஆகாஷ் தான். ஆகாஷ். அஜித் குமார். தினேஷ். ஆஹா ஆஹா வந்ததான். தினேஷ். தினேஷ் அது வரல. தீசிம் ஜார்ஜியோ. ஜொஹானஸ். டேவிட்சன் நத்தானியல். ஜாஷ்வா. சஞ்சய். காவ்யா. கே காவ்யா. கே காவ்யா. காளீஸ்வரி. ராஜலக்ஷ்மி. டெபி பர்சி. தேவகீர்த்தனா. காவ்யா ஆர். காவ்யா. காயத்ரி. காயத்ரி வல்ல. ரைனா. முகிலன். முகிலன் யாரு? சந்தோஷ். சந்தோஷ். இந்த அன்பின் விருந்த அன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் கேம்ஸ் நடத்துனாங்க. அதில் யார் யார் வின்னர்ஸோ அவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. அந்த வின்னர்ஸ் வந்து இப்போ ப்ரைஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? வரல. பிகினருக்கு நடத்தின போட்டியில் மணிமாறன் தான் வின்னர். மணிமாறன். பிரைமரி பாய்ஸ் ஆண்டர்சன். பிரைமரி பாய்ஸில் ஆண்டர்சன். அப்புறம் அகிலேஸ்வரி. கேர்ள்ஸில் அகிலேஸ்வரி. ஜூனியர் கேர்ள்ஸ் ஜோலின், குளோரினேவா, ஜிபியா, பிரிசில்லா. ஆரம் பிரிசில்லா 3 பேர் குரூப்பாக ஒரு டீமாக வேலை பார்த்தாங்க.
இன்டர் பாய்ஸில் அஜித் ஆகாஷ். கேர்ள்ஸில் கிரேசியா தானே, ராஜலக்ஷ்மி, கிரேசியா ராஜலக்ஷ்மி. கிஷோர் முகிலன் யாரு? இங்கே யார் இருக்கா? ஜூனியர் பாய்ஸ் கிஷோர் அண்ட் முகிலன். முகுந்தன், சாரி முகுந்தன். நம்ம டைரக்டர் அண்ணனுக்கும் ஒரு கிஃப்ட்டு. நம்மளை சூப்பராக நமக்கு பாடல் வசனம் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு டைரக்டர் அண்ணாவை கனம் பண்ணும்படியாக நம்ம டைரக்டர் அண்ணாவை அடிக்கிறோம். கைதட்டுங்க எல்லாரும், கைதட்டுங்க. ஆசிரியர்களுக்கான பரிசை இம்மானுவேல் குருசேகரத்தினுடைய தலைவர் பீட்டர் ஜோசப் ஐயா அவர்கள் கொடுப்பாங்க. டிவைன் ஜேசன், சாலமன் ராஜ், வாங்க வாங்க வேமா வாங்க ஐயா வாங்க. சாலமன் ராஜ், தபிதா கிரேஸ், பிரிசில்லா, மிஸ்ஸஸ் ஹெப்சிபா, மிஸ்ஸஸ் மார்கரெட், ஜயோனி ஜெயக்குமார் டெபோரா, மிஸ்ஸஸ் மெர்லின் ரோஸ் மாலினி, மிஸ்ஸஸ் பிரியா மதுரம், மிஸ்ஸஸ் சாரோன் சாம்வேல், ஜோயல் ஜெயக்குமார் மதுரம். அவ்வளோதானம்மா அம்மா, அவ்வளோதானம்மா. ஜூனியரில் ஆனந்த அருள் செல்வி, அருள் செல்வன் வாங்க. அவ்வளோதானா? ரைட். இந்த ஆண்டின் விடுமுறை வேதாக பள்ளியில் தங்களுடைய பங்களிப்புகளை முழுமையாக நிறைவேற்றி அனைவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். விசேஷமாக இயக்குனராக போடிநாயக்கனூர் பகுதியிலிருந்து இங்கே இருக்கிற வெப்பத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு இங்கே 7 நாட்கள் தங்கி நமக்காக அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்த சகோதரர் வில்லியம் சாலமனுக்காக நன்றி படைக்கின்றோம். உடன் இருந்து ஆசிரியர்களாக தன்னார்வலராக பணியாற்றின அனைவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி படைக்கின்றோம். தம்பி கொஞ்சம் பேசாமல் இருக்கலாமா? கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம். 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம், அவ்வளோதான். அது மாத்திரமல்ல, இந்த விடுமுறை வேதாக பள்ளிக்கென்று பல்வேறு வகையில் தன்னார்வலராக தங்களுடைய பங்களிப்பை நிறைவேற்றின அனைவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி படைக்கின்றோம். மிகவும் விசேஷமாக இந்த பிள்ளைகளை அனுப்பி உற்சாகப்படுத்திய பெற்றோர்கள், அவர்களை அனுப்பி வருவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்ட லாசர்பால் ஐயா அவர்கள், திருமதி ரூத் அம்மா அவர்கள் அனைவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி படைக்கின்றோம். இப்பொழுது நிறைவு ஜெபம் மற்றும் ஆசீர்வாதத்தை இம்மானுவேல் ஆலயத்தினுடைய குருசேகர் தலைவர் பீட்டர் ஜோசப் ஐயா அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நிறைவு நாள் நிகழ்வு நிறைவு பெறும்.
சரி, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாளைக்கு விபிஎஸ் இருக்குதா இல்லையா? வருத்தமாக இருக்குதா சந்தோஷமாக இருக்குதா? வருத்தமாக இருக்குதா? ஆனால் அடுத்த வருஷம் விபிஎஸ் இருக்கும். சரியா? இந்த விபிஎஸ் நாட்களுக்காக இன்னும் எத்தனை நாள் நீங்கள் காத்திருக்க போகிறீங்க? எத்தனை நாள்? கணக்கு தெரியாதா? எத்தனை நாள்? அப்போ இப்போ 13 வயசில் இருக்கிறவங்க அன்னைக்கு எத்தனாவது வயசில் இருப்பீங்க? சரியா? அப்போ நீங்கள் இன்னும் வளர்ந்து அடுத்த வருஷத்துலையும் இந்த இடத்துல வந்து உட்கார போகிறீங்க. சரியா? உங்கள் கையில் எல்லாருடைய கையிலையும் பரிசு இருக்குதா? இருக்குதா இல்லையா? யாராச்சும் பரிசு வாங்காமல் இருக்கிறீங்களா? எல்லார் கையிலையும் இருக்குதா? என் கையில் இல்லை. யாராவது எனக்கு பரிசு கொடுக்குறீங்களா? யார் கொடுக்க போகிறீங்க? நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எப்படியாடா? சும்மா கேட்டான்டா. சரியா? ஒரு பிள்ளை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு இதையும் கொடுத்துடலான்னு பார்த்தா எல்லா பிள்ளைகளும் நீங்கள் பரிசு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சரியா? இந்த இடத்துல பரிசு வாங்கின நீங்கள் எல்லாருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ரொம்ப அழகாக இந்த ஆண்டு விபிஎஸ் ஊழியத்தை உங்கள் திருச்சபையினுடைய குருவானவர், திருச்சபையினுடைய மூப்பர்கள், சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தியிருக்கிறீங்க. இதற்குண்டான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நீங்கள் எல்லாம் சொல்லு பேச்சு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா? அப்போது முழங்கால் போட்டு கண்ணை மூடி கையை கூப்பி ஜோம் பண்ண போகிறீங்க. தம்பி ஜோம் பண்ணி இல்லாமல் ஜோம் பண்ணி முடிச்சிருவோம். சரியா? ரைட். ஜெபம் வீணான சத்தம் கேட்கக்கூடாது. தம்பி கண்ணை முடிக்கோ, ஜோம் பண்ணுவோம். உங்களுக்கு தான் ஜோம் பண்ண போகிறோம். சரியா? ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர். அவர்களை உம்மிடத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களை அரவணைத்து அவர்கள் தலையிலே கைகளை வைத்து நீர் அவர்களை இந்த உலகத்திலே ஆசீர்வதித்தீர் சுவாமி. கர்த்தாவே, அதன் அடிப்படையில் திருச்சபையாக எங்கள் பகுதியில் இருக்கின்ற அன்பான உம்முடைய சிறு குழந்தைகளை அரவணைத்து உமது ஆசீர்வதிக்கும் கரம் அவர்கள் மீது படும்படியாக விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியத்தை நாங்கள் திருச்சபையாய் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுகூலம் பாராட்டினீர். இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு முன்வந்த திருமக்கள் எல்லாரையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றேன். மகிழ்ச்சியோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றின இந்த அருமையான விபிஎஸ்ஸிலும் டைரக்டராக வந்து கலந்து கொண்ட அன்பு சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியின் சுவாமி. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். அவர்கள் சரீரத்திலும் ஆத்துமத்திலும் வல்லமையுள்ள பிள்ளைகளாக திகழட்டும். எப்பொழுதும் உமக்குள்ளாய் சந்தோஷமாய் இருக்கட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற குறைச்சல்களை சமூகத்திலே ஜெபங்களாக தெரிவிக்கும் போது கர்த்தர் கேட்டு அபரிவிதமான நன்மைகளினாலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாரும் சுவாமி. இந்த பிள்ளைகள் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் பெற்றோர்களுக்கு மனமகிழ்ச்சிக்குரிய அடையாளமாக, நன்மையின் அடையாளமாக திகழட்டும். ஏற்ற வளர்ச்சியையும் நீ தந்து வழி நடத்துவீராக. இந்த பிள்ளைகளை நோய்கள் பலகீனங்கள் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த ஊழியத்தை கர்த்தாவே திருச்சபையின் குருவானவராக முன்னின்று செய்த அன்பான சகோதரர் வேதமுத்துவை உடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றேன். உடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். திருச்சபையின் மூப்பர்கள் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றேன். ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை தாங்கிய இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றேன். எல்லாரையும் நன்மைகளை காண செய்யும். மீண்டும் சமூகத்திலே நாங்கள் வந்து உமக்கு நன்றி செலுத்தும் வரை எங்களுக்கு தேவையான ஜீவன் பலன் ஆரோக்கியம் வல்லமையும் குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் கேட்கின்றோம் பரம தகப்பனே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த விடுமுறை வேதாகமலில் கலந்து கொண்ட பிள்ளைகளோடும் தொடர்ந்து அவருடைய வளர்ச்சியிலும் நிலைத்திருந்து வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.